உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி நிகிதா என்கிற ஒரு பெண் தனது காரில் இருந்த 9.5 பவுன் நகையை அந்த கோவில் காவலாளியாக இருக்கிற அஜித் குமார் என்கிற தம்பி திருடி விட்டதாக திருபுவனம் காவல் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுக்கிறார். அது எழுத்துப்பூர்வமான புகார் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் தம்பி அஜித் குமார் அவர்களை விசாரணை செய்கிறேன் என்கின்ற பெயரில் சித்திரவதை செய்து அடித்தே படுகொலை செய்து விட்டார்கள். அந்த படுகொலையை கண்டித்து நாம் தமிழர் கட்சி திருபுவனத்தில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் முதன்மை பொறுப்பாளர்கள் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார்கள். இந்த காவல்துறையினுடைய அத்துமீறலையும் காவல்துறை செய்திருக்கக்கூடிய படுகொலையும் கண்டித்ததோடு இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கிற காவல்துறை உயர் அதிகாரிகள் நிகிதா என்கிற அந்த பெண்ணினுடைய பேச்சை நம்பி அந்த பெண்ணுக்காக பரிந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து போன் மூலமாக காவல்துறையினருக்கு அழுத்தம் கொடுத்த அதிகாரி நிகிதா என்கிற பெண் பொய் குற்றச்சாட்டு சொல்லியதால் அவரையும் கொலை குற்றத்தில் இணைத்து அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தம்பிகள் கோரிக்கை முன்வைத்தார்கள். இந்த நிலையில் ஒரு கேள்வியை இணையதளவாசிகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதாவது, ஏன் செந்தமிழன் சீமான் அவர்கள் திருபுவனத்தில் இருக்கிற அஜித் குமார் இல்லத்துக்கு செல்லவில்லை? யாராரோ அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சென்று பார்த்து ஆறுதல் சொல்லுகிற போது ஏன் சீமான் அவர்கள் அங்கு செல்லவில்லை என்கிற கேள்வியை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்த நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் தான் அஜித் குமார் அவர்களினுடைய இந்த படுகொலை நடந்த உடனேயே தனது தம்பிகளை அனுப்பி முழு ஆதரவு தெரிவித்ததோடு அந்த குடும்பத்துக்கு முழு பாதுகாப்பையும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் கொடுத்து வந்தனர். இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி இந்த படுகொலையில் தலையிட்டு இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரவில்லை என்று சொன்னால் திமுக காரர்கள் இதை அப்படியே மறைத்திருப்பார்கள். இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்க மாட்டார்கள். பெரிய 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் அஜித் குமாரினுடைய குடும்பத்தினரிடம் பேரம் பேசப்பட்டிருக்கிறது. மாவட்ட திமுக நிர்வாகிகள் எப்படியாவது இதை மூடி மறைத்து விட வேண்டும் என்று அலைந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் உயிரை பணயம் வைத்து மிரட்டலுக்கு அஞ்சாமல் இந்த சிக்கலை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தனது தாயாரோடு அஜித் குமாரினுடைய வீட்டுக்கு சென்று அஜித் குமாரின் தாயார் மாலதி அம்மா அவர்களையும் அவருடைய தம்பி நவீன் அவர்களையும் சந்தித்து நடந்த கொடும் துயரம் குறித்து விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதோடு தனது தாயின் மூலமாக துயர் நிதியாக ஒரு 5 லட்சம் ரூபாயை அந்த குடும்பத்துக்கு கொடுத்துவிட்டு உங்களுக்கான நீதியை பெற்று தருவதில் நான் கடைசி வரை துணை நிற்பேன் என்று அவர்களுக்கு உறுதி கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார். அதே போல செவ்வாய்க்கிழமை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் திருபுவனத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இருந்தது. திருபுவனம் காவல் நிலையத்தில் அனுமதி நாம் தமிழர் கட்சி கேட்டிருந்தது. அனுமதி கொடுத்த காவல்துறையினர் திடீரென்று அனுமதி மறுத்து விட்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், தேவகோட்டை கண்டதேவி அம்மன் கோவிலில் தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது, மேல நெட்டூர் சாந்தநாயகி அம்மன் கோவில் திருவிழாவும் நடந்து கொண்டிருக்கிறது, திருபுவனத்தில் வார சந்தை இருக்கிறது, ஆகவே இவற்றுக்கெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், ஆகவே நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். மதுரை உயர்நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் அனுமதி கேட்டபோது காவல்துறையினர் அனுமதித்தால் நீங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொள்ளுங்கள் என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது. இந்த நிலையில் திருபுவனம்
காவல்துறை இன்றைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி வழங்கி அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கு கண்டன உரை நிகழ்த்தி இருக்கிறார். மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் அஜித்குமார் அவர்களினுடைய காவல் படுகொலையை அரசியலாக பார்த்தபோது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அவர்களுக்கு உறுதுணையாக நின்றது. அஜித்குமாரின் படுகொலைக்கு நீதி பெற்று தரும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று களத்தில் நின்றார்கள். அந்த வகையில்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக அடிச்சு புடிச்சுக்கிட்டு ஓடி அந்த குடும்பத்தை பார்த்து எந்த ஒரு நாடகத்தையும் நடத்தாமல் இயல்பாக இன்றைக்கு அந்த குடும்பத்தை சந்தித்து அவர்களுக்கு பேரு ஆறுதலை சொல்லி, அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தினுடைய துயரை துடைப்பதற்கான நிதியையும் தன் தாயின் மூலமாக கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் சரி, அந்த சிக்கலில் நேர்மையாகவும் உண்மையாகவும் உணர்வு பூர்வமாகவும் கலந்து கொண்டு மக்களோடு மக்களாக நிற்கிற ஒரு மக்கள் தலைவனாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார். காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர்கள் அவர்களை பார்த்து அண்ணன் செந்தமிழன் சீமான் எழுப்புகிற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்வாரேயானால் உண்மையாகவே தமிழக காவல்துறை சீர் செய்யப்பட்டுவிடும். தமிழக காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாமல் சிபிஐயை நோக்கி தமிழக முதல்வர் ஓடுவது ஏன் என்கின்ற கேள்விக்கு தமிழக முதலமைச்சர் பதில் சொல்வாரா? குற்றவாளி யார் என்று தெரியாத போதுதான் சிபிஐ விசாரணை தேவை. ஆனால் இங்கு குற்றவாளி யார் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. நகை காணாமல் போய்விட்டது என்று சொன்ன உடனே காவல்துறை நிகிதாவிடம் அந்த நகையை நீங்கள் ஏன் காரில் வைத்துவிட்டு சென்றீர்கள், அந்த நகை என்னென்ன நகை, 9.5 பவுன் நகை, என்னென்ன நகை, எத்தனை தோடு, எத்தனை செயின், அந்த நகையை நீங்கள் எதில் வைத்திருந்தீர்கள்? ஒரு பேப்பர்ல சுத்தி வச்சிருந்தீங்களா, இல்ல ஒரு கவர்ல போட்டு வச்சிருந்தீங்களா, எதுல வச்சிருந்தீங்க? நகை 9.5 பவுன் காரில் இருக்கும்போது எப்படி இந்த மூன்றாவது மனிதனை நம்பி நீங்கள் கார் சாவியை கொடுத்து விட்டு சென்றீர்கள் என்கிற கேள்விகள் எதையும் இதுவரை அவர்கள் எழுப்பவில்லை. நிகிதா இந்த கொலை வழக்கில் முதல் குற்றவாளி, அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சார் என்று இன்றைக்கு வரைக்கும் தெரியாமல் இருப்பது போல நிகிதா அவர்களுக்கு ஆதரவாக தலைமைச் செயலகத்தில் இருந்து போன் பண்ணி காவல்துறைக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்திய அதிகாரி யார்? இந்த கேள்வி இன்றைக்கு வரைக்கும் தொக்கி நிற்கிறது. இதைத்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கேள்வியாக முன்வைக்கிறார்கள். இந்த கொலை குற்றத்தில் நேரடியாக குற்றவாளி இந்த காவலர்களினுடைய மனைவிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். உயர் அதிகாரிகள் கட்டளையிட்டார்கள், அடித்து நொறுக்கி விசாரி என்று உயர் அதிகாரிகள் கட்டளையிடுகிற போது எங்கள் கணவன்மார்கள் சாதாரண காவலர்கள் என்ன செய்வார்கள் என்று அவர் அந்த மனைவிகள் எல்லாம் ஒன்று கூடி கேள்வி எழுப்பினார்கள். அப்படி என்றால் அந்த உயர் அதிகாரி ஏன் இதுவரை கொலை குற்றத்தில் கைது செய்யப்படல என்கிற கேள்விகளை எல்லாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். ஆகவே அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக சீமான் ஏன் அந்த இடத்துக்கு வரவில்லை, சீமான் ஏன் இந்த துயரத்தில் பங்கேற்கவில்லை என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் பதில் உரைக்கிற வகையிலே இன்றைக்கு அஜித்குமார் அவர்களினுடைய இல்லத்துக்கு சென்று அவருடைய குடும்பத்தாரை சந்தித்து விட்டு அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானினுடைய கொள்கையை, லட்சியத்தை, அவருடைய கனவை தூக்கி சுமக்கிற தம்பி தங்கைகள் அஜித்குமார் அவர்களினுடைய இல்லத்துக்கு சென்ற போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் அவரை பார்த்து கதறி அழுதார்கள். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த மக்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். இந்த மக்கள் ஒரு பெரும் நம்பிக்கையை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது வைத்திருக்கிறார்கள். ஒரு சம்பிரதாயத்துக்காக அண்ணன் போகல, உண்மையான உணர்வு பூர்வமாக
தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு குடிமகனை இப்படி அடித்து கொன்று விட்டார்களே. காவல்துறை வெறி நாய்கள், இந்த மிருகங்கள் உண்மையாகவே தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோப வெறியோடு அண்ணன் அந்த வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் அளித்ததோடு, உங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை, அஜித் குமாரினுடைய இந்த மரணத்துக்கு நீதி கிடைக்கும் வரை நான் துணை நிற்பேன் என்று உறுதி கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு திருபுவனத்தில் நடந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மிக கடுமையான கூட்டம் திரண்டிருந்தது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் எல்லாம் திரண்டு வந்து சீமான் அவர்கள் இந்த அஜித் குமார் அவர்களினுடைய மரணம் குறித்து என்ன பேச போகிறார் என்பதை அவரோடு நின்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது தமிழக மக்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை உறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் தமிழர் கட்சிக்கு ஈட்டி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.